இன்னைக்கு தூர்தர்ஷன் பெருமையாக பேசிக்கிறாங்களே, அவங்க ஆரம்பித்தப்போ இங்கே ஆகஸ்ட் 15 1975 முதல் ட்ராமாவே எங்கள் குழு யூஏஏ போட்டது தான். நாடகத்திலேருந்து தான் நிறைய பேர் அந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தாங்க. வந்தப்புறம் நாடகத்தை மறந்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் நான் மறக்கலை, எவ்வளோதான் விஷயம். ஸ்டேஜ் நடிப்புங்கிறது வேற, சினிமா நடிப்பு, சின்னத்திரை நடிப்பு. சின்னத்திரையில் இப்போ நடிப்பு இருக்காங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் எல்லாம் ப்ராம்ப்டிங்லேயே ஓடிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு என்கிட்ட ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் எதிர்பார்ப்பார். அவர் கொஞ்சம் ஹியூமரோடு எதிர்பார்ப்பார். அண்ட் கூட எஸ்ஜே சூர்யா, அவரும் ஹியூமர் ரொம்ப பிடிச்சவர். சிம்புவும் ஹியூமர் ரொம்ப பிடிச்சவர். இப்போ நீங்கள் இந்த ஆட்லி அவங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க டைப் ஆஃப் ஃபிலிம்ஸே வேறு. எனக்கெல்லாம் அதில் ரோல் இருக்குமானே தெரியாது. ரொம்ப முக்கியமான படமாக நான் ரொம்ப வியந்து பார்க்குறது என்னென்னா, மார்க் ஆண்டனியில் நீங்கள் பண்ணியிருக்க அது அதில் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. உடம்பு லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் இப்படி பண்ணுறதுலேருந்து அதை வந்து ஒரு லெவல் தாண்டினா அசிங்கமாயிடும். நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். கம்மியாக பண்ணால் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். இன்றைக்கி நம்ம நாட்டில் உள்ள அத்தனை ஹீரோவும் ஒருத்தரை பார்த்து மூக்கு மேலே விரல் வச்சு இப்படியா நடிக்கிறாருன்னு சொல்லணும். மம்முட்டி என்ன ரோல்ஸ் பண்ணுறா இருந்தாலும் ஒரு கடந்த 4-5 வருஷமாக. கமல் சாருக்கு வந்து தெலுங்குல டப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. தெலுங்குல இல்லை, கமலுக்கு தமிழில் பண்ணியிருக்கேன். அவர் தெலுங்கு படத்துக்கு அவன் வாய்ஸை நான் தமிழில் பேசுனேன். வெளிநாடுகளில் போய் இந்த தமிழ் நாடகங்கள் போடும்போது வரவேற்பு எப்படி இருந்தது? எப்படி இப்போ வரைக்கும் அது எப்படி இருக்கு? அதிகமாக வெளிநாடு போன ஒரே நாடக குழு எங்களுக்கு தான். உங்களோட ஃபேவரட் ஹீரோ? ஒரே ஆள் தான். 1 to 100 சிவாஜி. நீங்கள் அப்படி ஃபேவரட் 1 2 3 4 5 எண்ணிட்டே போனாலும் சிவாஜி தான். இப்போது நிறைய கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்க. எல்லாத்துலேயுமே ஒரு டேரக்டராக இருக்கீங்க, ஒரு ரைட்டராக இருக்கீங்க, ஒரு ஆக்டராக இருக்கீங்க. சின்ன திரையிலையும் நீங்கள் வந்து நிறையா பண்ணியிருக்கேன். எவ்வளோ விஷயங்கள்ல தூர்தர்ஷன் பெருமையாக பேசிக்கிறாங்களே, அவங்க ஆரம்பித்தப்போ இங்கே ஆகஸ்ட் 15 1975 முதல் ட்ராமாவே எங்கள் குழு யூஏஏ போட்டது தான். அங்கே சில பேர் இப்போ நாடகத்தில் நடிக்கிறாங்கன்னா சினிமாவுக்கு வர பிடிக்காது. சில பேர் சினிமாவுக்கு வர்றதுக்காக நாடகத்துக்கு நடிப்பாங்க. சில பேர் சின்ன திரைக்கு போட மாட்டாங்க, வெள்ளித்திரையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூணுமே உங்கள் கையில், நீங்கள் அதுக்கான ஆடியன்ஸ் நீங்கள் வரும்போது இருக்காங்க, பிடிக்கிறீங்க அப்படின்றது இருக்குல்ல, அது எப்படி பார்க்குறீங்க? அது நான் அடாப்ட் பண்ணிக்க தெரியணும். ஆனால் அதுக்கு பேஸ் நாடகம் தான். நாடகத்திலேருந்து தான் நிறைய பேர் அந்த காலத்தில் சினிமாவுக்கு வந்தாங்க. வந்தப்புறம் நாடகத்தை மறந்துட்டாங்க, அது வேற விஷயம். பட் நான் மறக்கலை, எவ்வளோதான் விஷயம். நீங்கள் உங்கள் நடிப்பை மாற்றிக்கணும். கொஞ்சம் டெஃபினட்டாக ஸ்டேஜ் நடிப்புங்கிறது வேறு, சினிமா நடிப்பு, சின்னத்திரை நடிப்பு. சின்னத்திரையில் இப்போ நடிப்பு இருக்காங்கிறதே எனக்கு டவுட்டாக இருக்குது. பிகாஸ் எல்லாம் ப்ராம்ப்டிங்லேயே ஓடிட்டு இருக்காது. எதையும் மனப்பாடம் பண்ண மாட்டாங்க. ஆமாம், மனப்பாடம் பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் எல்லாம் வீக்லி தான் பண்ணி நிறையா. அது டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறோன்னு எடுத்துக்கலாமா? இல்லை டிராபேக்? டெக்னாலஜி நடந்திருக்கும், என்ன நான்சென்ஸாக இருக்குது. இல்லை சார், டைம் கன்சென்ட்ஸ்க்காக பின்னாடி டைம் கன்சென்ட்றதுக்காக நீங்கள் வந்து ஒரு ரோலை புரிஞ்சிக்காமல் சும்மா இருக்கிறத படித்தா அது நடிப்பாது. எந்த ஊரில் நடிப்பு? சினிமாவில் கூட நம்ம வந்து என்னென்னா ஒரு 10 நிமிஷமாவது டைம் தராங்கல்ல டயலாக் படிச்சுக்கிறதுக்கு, புரிஞ்சிக்கிறதுக்கு. ரோலை இப்போ புரிஞ்சிக்கவே விட மாட்டேங்கிறேன். பட் நான் இது வரைக்கும் லக்கிலி ப்ராம்ப்டிங், எனக்கு ப்ராம்ப்டிங்கை நம்பினா எனக்கு நடிப்பு வராது. இப்போ உங்களை வந்து அறிவு இருக்கா உனக்கு அப்படின்னு நான் கேட்கறது, நேச்சுரலாக கேட்கறது எப்படி? அங்கே ஒருத்தன் சொன்ன அப்புறம் நான் கேட்கறது எப்படி? டோனாவே மாறிடும். அந்த டோன் வரும் எனக்கு. ஏன் டோன் வராது? அவர் என்ன டோன் சொல்கிறாரோ அது புரிஞ்சுக்க முடியுது. அவன் அறிவு இருக்கா உனக்கு, நான் கேட்டால் நானும் அறிவு இருக்கா உனக்குன்னு தான் கேட்க தோணும். அவங்க கற்றுனா நான் அது உங்களுடைய ஒரிஜினாலிட்டி போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய ஃபீலிங். பட் நீங்கள் சொன்னீங்களே, ப்ரொடியூசர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது வேறு வழி இல்லை. ஒரு நாளைக்கு அவங்க இவ்வளோ ஃபுட்டேஜ் கொடுத்தாகணுங்கிறது இருக்குது. ஸோ ப்ராம்ப்டிங்கை நம்பி தான் ஓடுறாங்க. நீங்கள் அப்படி ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா சார்? உங்களுக்கு ப்ராம்ப்டிங் தரேன்னு சொல்லி ஏதாவது? நான் ப்ராம்ப்டிங்கை நம்பினதே கிடையாது. இந்த ப்ராம்ப்டிங்கில் நடிச்சிட்டு இருக்கவங்களை பக்கத்தில் இருந்து பார்க்குறேன். வேறு வழி, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நடிக்கிறேன். சொல்லியிருக்கீங்களா? சம்டைம்ஸ் எனக்கு என்ன கன்ஃபியூஸ் ஆகும்னா, அவன் படிக்கும்போது அதுக்கு ரியாக்ட் பண்ணிவிடுவேன். அவங்களுக்கு திரும்பி ஆமாம் ரியாக்ட் பண்ணிவிடுவேன். நமக்கு எது முதல்ல கேட்குது. பட் அது கொஞ்சம் நாளடைவில் அது அட்ஜஸ்ட் ஆகிடுது. இப்போ நான் வந்து டிவியில் சங்கமம்னு ஒன்று பண்ணேன். ரொம்ப நல்ல ரோல் கிடச்சிது. ஒரு 3 சீரியல் சேர்ந்து வந்ததில் அங்கே எல்லாருமே என்னை தவிர. எனக்கு வந்து ஏதாவது ரொம்ப நான் வரியாக நம்ம நடுவில் ஏதாவது நான் கொஞ்சம் கேப் விட்டால் அந்த வார்த்தையை எடுத்து கொடுக்குறது தான். ஏன்னா எங்களுக்கெல்லாம் நாடகத்தில் என்ன சொல்லி தந்திருக்காங்கன்னா, அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, அதை அப்படியே கொண்டுறணுங்கிற அவசியம் இல்லை. உங்கள் வார்த்தைகளையும் போட்டு கொண்டுடலாம். அது ஒரு ஓன் எமோஷன்ஸாக சில வரும்போது வரும். சில லைன்ஸ் மட்டும் ஒரிஜினலாக கதாசிரியர் என்ன எதிர்பார்க்குறாரோ அது மட்டும், அதை மாற்றக்கூடாது. ஏன்னா அவங்க அதுக்காகவே எழுதியிருக்காங்க. நடிகர்கள் கிட்ட இருக்கிறது வந்து ப்ராம்ப்ட் படிக்கிறவங்கள்ட்ட இருக்காது. இல்லை, டெஃபினட்டாக இருக்காது. அவனுக்கு அதுவே கிடையாது. அந்த ஒரே ஆள் 4 பேர் படிக்கிறான், அவன் என்ன பண்ண முடியும் பாவம். ஆமாம், அவருக்கு கொடுத்துருக்க ரோல். பட் அதான் சொன்னேனே, நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா
டைம் கன்ஸ்ட்ரெயின்ட். ம் அவங்களுக்கு கொடுக்கப்படுற பட்ஜெட்டு இவ்வளவு தான். ம் அதனால தான் நமக்கு இந்த வெப் சீரிஸ்லலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. ம் சினிமா மாதிரி எடுக்கிறாங்க. ஒரு வாரத்துக்கு நல்ல டைம் எடுத்துருக்குறாங்க. இப்போ நான் ஒரு அருமையான வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று பண்ணேன், நல்லா ஓடிச்சு ஜி5ல, 5ஆம் வேதம்னு சொல்லிட்டு, ரொம்ப ஹிட் அது. இப்போ மெட்ராஸ் மர்டர்ஸ்னு ஒன்று பண்ணியிருக்கேன். அந்த காலத்து லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்க கதையாக பண்ணியிருக்காங்க. அதுலலாம் நல்ல ரோல். அதெல்லாம் பக்கமாக டைலாக்ஸ். நான் ப்ராம்ப்டிங்கை நம்பவே இல்லை. ஃபுல்லாக வாங்கிட்டு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு சொல்லியிருக்கேன். சீரியல்ஸை விட வெப் சீரிஸ் பெட்டராக இருக்கு. டெஃபினெட்லி. ஏன்னா தே கிவ் யூ டைம். அது மூவி மாதிரி தான் எடுக்கிறாங்க. மூவி பட்ஜெட்டும் இருக்குதுல்ல. இல்லை, இப்போ நீங்கள் நிறைய இயக்குனர்கள் கிட்ட வேலை பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு வந்து நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணியிருப்பீங்க, சொல்லி கொடுத்துருப்பீங்க, நிறைய பேர் இயக்கியிருப்பீங்க. இன்னைக்கு இருக்க டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதுன்னு இருக்குல்ல சார், அது ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸ் தானே. இப்போது மாநாடெல்லாம் பார்த்தா நாங்கள் வந்து சாரோட கம்பேக் இல்லை, என்ன மாதிரியான கம்பேக் அப்படின்னு நம்ம கிட்ட இருக்கிறத தான் அவங்க வெளில வாங்க. அவங்க எப்படி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ உங்ககிட்ட அதை நம்ம கொடுக்கணும். வெங்கட் பிரபு என்கிட்ட ஒரு ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங் எதிர்பார்ப்பார். அவர் கொஞ்சம் ஹியூமரோட எதிர்பார்ப்பார். அதான் நமக்கு ரொம்ப செட் ஆயிடுச்சு அவரோட. அண்ட் கூட எஸ்ஜே சூர்யா, அவரும் ஹியூமர் ரொம்ப பிடிச்சவர். சிம்புவும் ஹியூமர் ரொம்ப பிடிச்சவர். பயங்கரமான கம்பேக். இப்போ நான் ஏஎல் விஜய் பண்ணும்போது அவர் வேற சில விஷயங்களை எதிர்பார்க்குறாரு. மோர் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் சவுண்டு கம்மியாக இருக்கணும், அதெல்லாம் எதிர்பார்க்க. ஸோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். நான் சொல்கிறேன், யூ ஹாவ் டு கிவ் வாட் ஹி வாண்ட்ஸ். சில படங்களில் வந்து சார் இதை கொஞ்சம் இன்னும் நல்லா போல்டாக பண்ணுங்க சார், அது அப்படி பண்ணிட்டு போகும். மாநாடு வாஸ் டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நான் அந்த ரோல் அவ்வளோ பெரிய கிளிக் ஆகும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல கிளிக்கு, நல்ல கம்பேக் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் பயங்கரமாக ஹாப்பி. உங்களுக்கு அந்த ரோல் எவ்வளோ தூரம் ரொம்ப பிடிச்சது? பிகாஸ் இது எந்தவித எக்ஸ்கியூஸும் இல்லாத ஒரு ரோல். அவன் கெட்டவன், அவ்வளோதான். கெட்டவனா அம்பிஷன். அரசியலில் அடுத்த சீட்டுக்கு போகணுங்கிற அம்பிஷன் இல்லை, எல்லாருக்கும் இருக்கும்ல. அந்த அம்பிஷன் உள்ள ஒரு ஆள். அந்த மாதிரி நிஜ வாழ்க்கையில் நிறைய பேர் ஒவ்வொரு பார்ட்டிலையும் இருக்காங்க. அதை தான் அவங்க போர்ட்ரே பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமான படமா நான் ரொம்ப வியந்து பார்க்கறது என்னன்னா, மார்க் ஆண்டனியில் நீங்கள் பண்ணியிருக்க அது அதில் ஒரு பெரிய வருத்தம் இருக்குது. அது யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அதில் எடுக்கப்பட்ட சீன்ஸ், அருமையான சீன்ஸ் எல்லாம் வரல படத்தில். கட் ஆயிடுச்சுன்ற அது டைரக்டரே சொன்னார், எனக்கு வேறு வழி இல்லையா, உன்னை தான் நான் வைக்க வேண்டியதாக போச்சு லெங்க்த்துக்காக. ஏன்னா அதில் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு உடம்பு லாங்குவேஜ்லேருந்து எல்லாம் இப்படி பண்ணுறதுலேருந்து அதை வந்து ஒரு லெவல் தாண்டினா அசிங்கமாயிடும், நம்ம கிண்டல் பண்ணுற மாதிரி ஆகிடும். கண்டிப்பாக. இப்போ நான் அதனால தான் இந்த விஷயத்தையும் கம்மியாக பண்ணால் எஃபெக்ட் இல்லாமல் போயிடும். ஸோ இந்த லெவலை நான் மெயின்டைன் பண்ணேன்னு எனக்கு ஒரு பெரிய நடிகர் ஃபோன் பண்ணி பாராட்டினார். அதில் வந்ததை பார்த்தேன், முழுண்டு வந்ததை பார்த்தேன். யார் சார்? ஃபஹத் ஃபாசில். ரொம்ப நல்லா பண்ணிங்க சார் அது அப்படின்னாரு. இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று வச்சுருக்கேன், அவர் கூட டிஸ்கஸ் பண்ணலான்னு. 2 பேர் நடிக்கிற ஸ்கிரிப்ட். சூப்பர். நானும் அவரும் பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். அவர் அப்புறம் அப்ரோச் பண்ணி வெயிட்டிங். அந்த ரோல் ரொம்ப முக்கியமாக எனக்கு பார்க்கப்பட்டுச்சு. அதை தாண்டி இந்த நாடக கலைஞர்களில் இருக்கிறவங்களுக்கு, திரைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரும்போது இதுக்கான எந்த கேரக்டர் கொடுத்தாலும் பண்ணிக்கிறதுன்னு இருக்கிற சில பேர் அதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க. இல்லை இந்த ரோல் நான் பண்ணுமா, அந்த ரோல் நான் பண்ணணுமா? இல்லை, அது நான் இமேஜே நான் பார்க்கறது இல்லை. இன்னைக்கு நான் பார்க்குறதே இல்லை இமேஜ். என்றைக்குமே பார்த்தேன். அந்த காலத்தில் ஒரு படத்தில் ரஜினிக்கு ஃப்ரெண்டாக நடிப்பேன், நல்லவனா. அடுத்த படம் அவருக்கு ஆப்போசிட் சைடில் வில்லனாக நடிப்பேன். போக்கிர முரட்டு காலையில் ரஜினிக்கு தம்பி, அவரை சப்போர்ட் பண்ணுறது. போக்கிர ராஜாவில் ரஜினி கொலை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுற கேரக்டர். ஸோ இதெல்லாம் போன படத்தில் நான் அவருக்கு ஃப்ரெண்டாக வந்தேனே, ஐயோ இப்போ நான் வில்லனாக வரேன்னெல்லாம் யோசிக்கக்கூடாது. இந்த மார்க் ஆண்டனியில் நீங்கள் பண்ணும்போது இருந்த அனுபவம் எப்படி சார் இருந்தது? அந்த ரோல் பண்ணும்போது ஈஸியாக வந்து சார் நீங்கள் நடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? இல்லை, அவர் டைரக்டர்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். ரொம்ப, அதனால தான் நிறைய எடுத்தார். அது வரல, நிறைய சீன்ஸ் உங்களுக்கு வச்சு. ஏன்னா அவர் வந்து என்கிட்ட இங்கே வந்து சொல்லி ரோலை பற்றி சொல்லி என் கெட்டப்பை காமிச்சு நீ இப்படி இருக்கணும், நான் ரொம்ப கேர் எடுத்து பண்ணார். அது அன்ஃபார்ச்சுனேட்லி அதான் சொல்கிறேன், எனக்கு இன்னும் அந்த ரோல் அப்படியே இருக்குது. அது அவரே எங்கேயாவது யூஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஏன்னா அதில் நான் இறந்து போன மாதிரி காமிக்கல, சும்மா கீழே விழுந்த மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. அது ஏதாவது டெவலப் பண்ணால் அடுத்த படத்தில் ஐ வில் லவ் டு டூ இட். ஏன்னா வெரி ரிஸ்கி ரோல் அது. அது பண்ணுறதுக்கு நீங்கள் சொன்னீங்கல்ல சில நளினம்லாம் கொண்டு வரது அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்னைக்கு நம்ம நாட்டில் உள்ள அத்தனை ஹீரோவும் ஒருத்தரை பார்த்து மூக்கு மேலே விரல் வச்சு இப்படியா நடிக்கிறாருன்னு சொல்லணும். மம்முட்டி என்ன ரோல்ஸ் பண்ணுறா இருந்தாலும் ஒரு கடந்த 4-5 வருஷமா நல்ல ஃப்ரெண்டு மௌனம் சம்மதம் கூட ஆக்ட் பண்ணியிருக்க கூட ஒரு 4-5 வருஷமா பிச்சு பின்னி எடுக்கிறாரு. சமீபத்தில் அவரோட படங்கள் பார்த்தீங்களா சார்? தான் அந்த களம் காவல், அதெல்லாம் யாராவது சூஸ் பண்ணுவாங்களா? நீங்கள் இமேஜை பற்றி பேசுகிறீங்களே, அவ்வளோ ஹேண்ட்ஸம் ஹீரோ அப்படி ஒரு ரோல் சூஸ் பண்ணுவாரா? அவர் அப்படி பார்த்ததே இல்லை சார். அந்த மாதிரி ரோலில் சடனாக அந்த ரோலில் அவர் பார்த்தோன்னே எங்கேயாவது நமக்கு அந்த ஹீரோயிசம் தெரிஞ்சுது அதில்? இல்லை. அதான் நடிகை. அந்த வெரைட்டியை தான் ஆரம்பத்தில் சிவாஜி பண்ணியிருக்காரு. ஓகே. அப்புறம் அவளால் பண்ண முடியல.
ஆரம்பத்தில் அவர் பண்ண முதல் 3-4 ரோல் வில்லன். எவனும் தைரியமே பண்ண முடியாது. அந்த நாள், ரங்கோன் ராதா, திரும்பிப்பார், தெய்வப்பிறவி, இதெல்லாம் வந்து நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாமே அவர். ஆமாம், அதெல்லாம் இப்போ இன்னைக்கு தான் இவர் பண்ணுறாரு. அதெல்லாம் அவர் பண்ணி முடிச்சாச்சு. அதனால தான் அவரை ஒதுக்கிடுங்க. அவர் வந்து கோயிலில் மூலவர்னு சொல்லுவாங்களே, மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுள் அப்படின்னு வச்சிருக்கோம். இவங்கெல்லாம் உற்சவர்கள். இந்த லாங்குவேஜ் அப்படின்னு இருக்குல்ல சார், ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து கமல் சாருக்கு வந்து தெலுங்குல டப்பிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. தெலுங்குல இல்லை, தமிழுக்கு தமிழில் பண்ணியிருக்கேன். அவர் தெலுங்கு படத்துக்கு அவன் வாய்ஸை நான் தமிழில் பேசினேன். இப்போ தெலுங்கு படத்துக்கு நீங்கள் தமிழில் சோக்கொக்கடதி சொம்மொக்கடதின்னு ஒரு படம், இரு நிலவுகள் தமிழில் வந்தது. அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹேட் வெரி பேட் ஃப்ராக்சர். அவர் தான் ஸ்டண்ட் அவரே பண்ணுவாரே, யாரையும் கேட்க மாட்டாரே. ஸோ அவர் தான் ஃபோன் பண்ணி சொன்னார், எனக்கா நீ பேசுகிறேன்னு. நான் சொன்னேன், என்ன கமல் விளையாடுற, நீ யார் எப்படி? இல்லை உனக்கு வரும், ஏன்னா இது லைட்டர் சைடு 2 ரோலும். ஒன்று பண்ணிக்கோ, காத்தால 7:30லேருந்து 9க்குள்ளே பேசு. ஏன்னா அப்போ வாய்ஸ் வந்து கொஞ்சம் கிரஃபாக பேஸில் இருக்கும், எந்த சூட் ஆகும். அது நிறைய பேருக்கு படம் வந்து 100 நாள் ஓடிச்சிங்க. எப்படி சார் இருந்தது? அவருக்கு கொஞ்சம் கடகடன் பேசுவார், ஃபாஸ்ட்டாக. அதெல்லாம் நான் கூடவே நடிச்சிருக்கேன்ல, ஐ நோ ஹிஸ். ஓகே ஓகே, ஐ நோ வாட் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் இஸ். அதான் சார், நான் அப்படி கூட இருந்து பார்த்து அப்படியே மெய்மறந்து போய் பார்த்த நடிகர்கள் நாகேஷ், அவரோட தான் நடிச்சிருக்கேன் நிறையா. ஒரே ஒரு படம் பண்ணி பார்த்து எம்ஆர் ராதா, ஒரு படம் அவரோட பண்ணியிருக்கேன் நான், யாருக்குமே கிடைக்காத வாய்ப்பு. அப்படியே பார்த்து வசதி இருக்கேன். சிவாஜி அஃப்கோர்ஸ் நடித்த 33 படத்துலேயும் அவர் கூட பார்த்து மெய்மறந்து போனேன். அது மாதிரி கமல் நடிக்கிறது சிலதெல்லாம் கூட நடிக்க பார்த்து என்ன பண்ணுறான் இந்த ஆளப்பா அப்படின்னு நிறைய தடவை சொல்லி. நீங்கள் 2 பேர் பேரே வந்து நல்லா இருக்கும்ல படத்தில் வரது அப்படின்றது. இப்போ மிஸ் பண்ணுறீங்களா சார்? அவர் கூட சேர்ந்து நடிக்க முடியல. அவர் மிஸ் பண்ணுறாருன்னு சொல்லுங்கள். ஒரு நல்ல நடிகனா அவர் மிஸ் பண்ணுறாரு. வை ஷுட் ஐ ஃபீல் மிஸ் ஹிம்? ஐ ஆம் டூயிங் வெரி குட் ரோல்ஸ். ஓகே, தான் கூட வந்து ஒரு மேட்சிங் ஆர்டிஸ்ட்டை யூஸ் பண்ணாமல் அவர் என்ன மிஸ் பண்ணுறாருன்னு வச்சுட்டு போங்க, அவ்வளோதான். எனக்கு வந்து மேட்சிங் வித் சிம்புவே இட் வாஸ் டிலைட்ஃபுல். ஓகே, விஷாலோட பண்ணது இட் வாஸ் டிலைட்ஃபுல். இப்போ அகண்டா 2ல பண்ணியிருக்கீங்க. அகண்டா 2 யாரோட? பாலையா அவர்களோட. இப்போ பிரபாஸோட பண்ணுற ஒரு தெலுங்கு படம். ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு அகண்டா 2 எக்ஸ்பீரியன்ஸ்? ரொம்ப நல்லா. அந்த டைரக்டர் ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. நம்ம ஸ்டைல் ஆஃப் டைரக்டர். பாலையா அவர்களோட ஏதாவது அவரோட எனக்கு காம்பினேஷன் கிடைக்கல. அவரை பற்றி நான் சொல்லுவேனே தவிர சேர்ந்து நிற்க முடியல. பட் என்னை ரொம்ப மதிச்சார். படம் பார்த்துட்டு சொன்னாங்கறா? அவர் ஃபங்க்ஷனில் அவர் என்னை கூப்பிட்டு சொன்னார், பக்கத்தில் வந்து உங்களோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் வாங்கன்னு என்னை கூப்பிட்டு எடுத்துட்டார். பெரிய விஷயம். அதெல்லாம் பெரிய விஷயம் எனக்கு. நல்லா அந்த டைரக்டர் வந்து கொஞ்சம் நம்ம ஸ்டைல் ஆஃப் டைரக்டர். அவர் ஒரு மாஸ் நல்ல விஷயங்களை கமர்ஷியலாக கொடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இப்போது தாய்மொழியில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறது இருக்கட்டும், அதர் லாங்குவேஜில் நாடகங்களுக்கு கஷ்டம்தான். பட் நான் வந்து அதுலேயும் ப்ராம்ப்டிங்காக நம்புறதில்லை. ஓரளவுக்கு மனப்பாடம் பண்ணிட்டு போயிடுவேன். ஏன் மனப்பாடம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு அந்த மீனிங் கேட்டுப்பேன். மீனிங் கேட்டு அவங்கள படிக்க சொல்லுவேன். ஏன்னா அவங்களுடைய மாடுலேஷன் தெலுங்குக்காரங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். சொன்னாரா எந்த யாரோ அப்படின்னு இருக்கும், என்னடா வந்துட்டியா நம்ம அப்படி சொல்லுவோம். ஸோ அதை தெரிஞ்சுக்கப்பேன். அங்கேயும் ப்ராம்ப்டிங்கை நம்மனா வராது, டோன் மட்டும் என்ன மாதிரியான டோன். எஸ், அந்த லாங்குவேஜுக்கு உண்டான அழகு. ஏன் இப்போ வினீத் சீனிவாசனோட மலையாள படம் பண்ணேன் வருஷங்களுக்கு சேஷம், நல்ல ரோல் அது. பட் அதில் அட்வான்டேஜ் என்னன்னா நிறைய தமிழ் பேசுகிற மாதிரி வரும். மெட்ராஸில் நடக்கிற சீன் அங்கேயும் மலையாளம் பேசும்போது அவங்க கிட்ட கேட்டுக்கணும். யூ ஹேவ் டு, அந்த அளவுக்கு யூ ஹேவ் டு ஸ்டடி அண்ட் டூ இட். நீங்கள் எந்த மொழியில் போய் நடிக்கும் போதோ இல்லை நாடகங்கள் போடும்போதோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது இதை ஆனால் நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது? கொஞ்சம் தெலுங்கு கஷ்டமாக தான் இருந்தது பண்ணும்போது. ஹிந்தி நான் பண்ணியிருக்கேன், 2-3 பண்ணியிருக்கேன். பட் எனக்கு ஹிந்தி நல்லா ஸ்கூலில் ஃபுல்லாக படித்ததுனால ஈஸியாக இருக்குது. நாடகங்கள் எத்தனை மொழியில் சார் போட்டிருக்கீங்க? தமிழ் மட்டும்தான் மாமே. நான் சொன்னேன் சின்ன போகிறது அந்த மாதிரி. அங்கேயும் தமிழ் நாடகம் தான், தமிழ் ஆடியன்ஸுக்கு தானே போடுறோம். ஓகே ஓகே ஓகே. எப்போ ஒரு தடவை நான் இங்கிலீஷ் ட்ராமா ஒன்று பண்ணேன். ஆக்சுவலாக நான் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை இங்கிலீஷ் ட்ராமாவில் நடிச்சது சுஹாசினி டைரக்ட் பண்ணி நடித்தேன். ஓகே ஓகே ஓகே. அவங்களுடைய அவார்ட்ஸ் நைட்டில் ஒரு தடவை சாருஹாசன் சாரோட வாழ்க்கையை அவர் ஒரு புக்காக எழுதியிருந்தார். அதை அந்த அம்மா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ராமடைஸ் பண்ணியிருந்தான். அதில் சாருஹாசன் ரோல் நான் பண்ணேன். அது மட்டும் இங்கிலீஷில்? அது ஃபுல் இங்கிலீஷ். அவங்க எழுதின ஸ்கிரிப்டே இங்கிலீஷில். நான் சாருஹாசன் ரோல் பண்ணேன். என் பொண்ணு மதுவந்தி சுஹாசினி ரோல் பண்ணா. நல்ல காம்பினேஷன். அதை வந்து ஷாருஹாசனும் சுஹாசினியுமே பார்த்தாங்க அன்னைக்கு. ஓகே ஓகே. மணிரத்னம்லாம் ரொம்ப ரசிச்சாரு. வெளிநாடுகளில் போய் இந்த தமிழ் நாடகங்கள் போடும்போது வரவேற்பு எப்படி இருந்தது? எப்படி இன்னைக்கு இப்போ வரைக்கும் அது எப்படி இருக்கு? அதிகமாக வெளிநாடு போன ஒரே நாடக குழு எங்களுக்கு தான். முதல்ல போனது அமெரிக்காவுக்கு நாங்கள் தான். 2வதா மலேசியா சிங்கப்பூர் போனது நாங்கள் தான். அதுக்கப்புறம் நாங்கள் போன கண்ட்ரிஸ் எல்லாம் மற்ற யாரும் போனதில்லை. நான் இப்போ சில கண்ட்ரிஸ் எல்லாம் சொல்கிறேன், அவங்களாம் போயிருக்கோம். டென்மார்க்கில் போட்டிருக்கோம், நார்வேல போட்டிருக்கோம், சுவிட்சர்லாண்டில் போட்டிருக்கோம். முழு நாடகங்கள் சும்மா ஸ்டார் நைட் சொல்ல. ஜப்பானில் போட்டிருக்கோம், கென்யாவில் போட்டிருக்கோம். ஜப்பானில் இப்போ இந்த மாதிரி எல்லா நாடுகளும் தமிழ் சங்கம் இருக்க, தமிழ் சங்கங்கள் மூலமாக எவ்வளோ பேர் இருக்கு.
ஓகே, ரொம்ப பெரிய விஷயம். அமெரிக்காவில் நாடகம் கிட்டத்தட்ட 20 தரம் போயிட்டு வந்தாச்சு அமெரிக்காவுக்கு. நாடகங்கள் அங்கே இருக்கவங்களுக்கு ரொம்ப அந்த பாசம் இருக்கு இன்னும். பட் இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் வரமாட்டேங்கிறாங்க. அதுதான் நான் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கிறது. பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கூட்டிகிட்டு போகணும். நாடகங்களுக்கு, கச்சேரிகளுக்கு கூட்டிகிட்டு போக உள்ள இறங்கும். அது டேஸ்ட் இம்ப்ரூவ் ஆகும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னதுனால நான் சொல்கிறேன். இப்போ நிறைய ஜென்சி வந்துட்டாங்க, ஆல்ஃபா வந்துட்டாங்க. இடையில கொஞ்ச நாள் வந்து இந்த பழைய விஷயங்கள் மேலே, நாடகங்கள் மேலெல்லாம் பிரியம் இல்லாமல் இருந்தால் கூட இப்போ மறுபடியும் நாடகங்களை தேடி ஒரு சில பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற நாடகங்கள் நடிக்கிறவங்க வராங்க, ஆடியன்ஸ் இன்னும் அந்த 40+ அவங்க தான் வராங்க. கச்சேரிக்கும் அப்படிதான். கர்நாடிக் மியூசிக் ஓஹான் இருக்குன்னு டிசம்பர் சீசனில் போய் பாருங்க, 4-5 கச்சேரியை தவிர 10 பேர் கூட வரதில்லை ஒரு கச்சேரிக்கு. பாடுற யங்ஸ்டர்ஸ் பிரமாதமாக இருக்காங்க. பட் கேட்க வரவங்க 40-50க்கு மேலே தான் வராங்க. நாங்களாம் சின்ன வயசுலேயே நான் போய் மியூசிக் அகாடமியில் கச்சேரி கேட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் அம்மா அழைச்சிட்டு போவாங்க. செம்மங்குடி கச்சேரி வந்து கேளு, அரியக்குடி கச்சேரி கேளு, மதுரை சோமு கச்சேரி கேளு. மதுரை சோமுலாம் எனக்கு ஃபேவரெட்டு. அது பேரண்ட்ஸ் கையில் தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் ஏதாவது மேடை நாடகங்கள் உங்களுக்கு கேள்விப்பட்டதில் போய் பார்த்தது விருப்பப்படுற மாதிரி ஏதாவது இருக்கா? சமீபத்தில் நாங்களே இங்கே என்னுடைய ட்ராமா ஃபெஸ்டிவல் எங்கள் பாரத் கலாச்சார சபாவில் போடுவேன். எல்லா நாடகமும் நான் பார்ப்பேன். சில நல்லா ஆடுகிறது எனக்கு ஒரு சிலதெல்லாம் ரொம்ப. இந்த டம்மீஸ்னு ஒரு குரூப் ரொம்ப நல்லா நாடகம் போடுவாங்க. கொஞ்சம் வித்தியாசமாக தே டூ வெரி குட் பிளேஸ். கூத்தபிரான் அந்த காலத்து பெரிய ரேடியோ அண்ணான் பேர், அவங்க ட்ரூப் வச்சும் நல்ல நாடகம். வரதராஜன் நல்ல ட்ராமா போடுவாங்க. கிரேசி மோகன் அஃப்கோர்ஸ் வேறு டைப். அவங்களுக்கு வந்து ஸ்டாண்டப் காமெடி மாதிரி. அது 2 hours சும்மா யூ ஹேவ் டு கோ அண்ட் என்ஜாய் இருக்கும். பவர்ஃபுல் பிளேஸ் இவங்கெல்லாம் போடுவாங்க. இப்போ ஏதாவது இந்த மாதிரி நாடக கலைஞர்கள் மைண்ட்ல சில பிளேஸ் திடீர்னு வந்து பார்ப்பேன், என்ன பிரமாதமாக இருக்காது, எந்த ட்ரூப் இதுன்னு கேட்டு வருவேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக அந்த ஒரு முத்துக்குமார்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் எழுதின ஒரு ட்ராமா இந்த டைவோர்ஸை பற்றி ஒன்று எழுதியிருந்தார். ரொம்ப பர்டினெண்ட்டாக நல்லா இருந்தது. நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்க அந்த ட்ராமா? நாங்கள் போட்டோம், எங்கள் சபாவில் போட்டோம். ஓகே 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 ஓகே. காரணம் இல்லாமல் நடக்குது இல்லையா டைவோர்ஸ், டாலரன்ஸ் இல்லாததுனால. அந்த பாயிண்ட்டை நல்லா சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எல்லாமே இருக்குது சார். அதான் அந்த கூட்டம் வரமாட்டேங்குது. அதுக்கெல்லாம் திருப்பி என் நாடகத்துக்கு வருது, கிரேசி மோகன் ட்ராமாவுக்கு வருது, இன்னும் 2 பேருக்கு வருது. அவ்வளோ. அதனால தான் வரதராஜன் இப்போ என்ன பண்ணார், சேஃபாக மியூசிக்கல் ட்ராமாவாக இறங்கிட்டார். தியாகராஜர், மும்மூர்த்திகள்னு. ஏன்னா அதுக்கு வந்து டபுள் க்ரௌட் வரும் இல்லையா, ரெண்டையும் சேர்த்து பார்க்குற மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்க. பட் தட் இஸ் நாட் ஈஸி. ரொம்ப கஷ்டம் இல்லை, அதுவும் ரொம்ப கஷ்டம். இங்கிட்டும் பிடிச்சி வச்சிருக்கணும், மியூசிக்கும் கரெக்டாக இருக்கணும். அந்த பெரிய மகான்களை பற்றி நீங்கள் கதை சொல்லும்போது தப்பாக சொல்லிடக்கூடாது. ஸோ அது அவர் அந்த ட்ராக் அப்போ பிடிச்சிட்டாரு ஜம்னு. சரி, இதில் ரொம்ப முக்கியமாக நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன். என்ன அப்படின்னா, இந்த தலைமுறைகள் வந்து நாடகத்தை எடுத்துகிட்டு வர்றது. இப்போ நீங்கள் வந்து அப்பா இருந்தாங்க, YGP சார் இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்க, உங்களுக்கு அப்புறம் யார் அப்படின்றது மதுவந்தி இப்போ இல்லை, அவங்க பண்ணுறாங்க. இப்போ அவங்கள சொல்கிறோம், இது மற்ற கலைஞர்களுக்கும் அது தொடருதா? நாடக கலைஞர்களுக்கு இருக்கே ரத்னம் கூத்தபிரான்னு சொல்கிறோம். அவங்க குடும்பம் ட்ராமா குடும்பம் தான். எல்லாருக்கும் அப்படி அமையணும்னு சொல்ல முடியாது. எங்கள் அப்பா அப்படி இருந்தார், அவங்க அப்பா அப்படி இருந்தாங்க, எல்லார் அப்பாவும் அப்படி. மற்ற சில நிறைய ஃபேமிலி எல்லாமே போச்சு ஜார்ஜி, பெருசாக ஒன்றும் வரல. இல்லை, ஏன்னா இந்த தெருக்கூத்து கலைஞர்கள், இல்லை நாடக கலைஞர்கள், அந்த தெருக்கூத்து கலைகள்லாம் இங்கே சிட்டிக்குள்ளே போகவே மாட்டேங்குது. வெளியூரில் தான் அது இன்னும் பாப்புலராக இருக்குது. அதை தான் கவர்மெண்ட் ஏதோ பண்ணுறாங்க. அது நல்ல பாராட்ட வேண்டிய விஷயம். அது கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல அது அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இங்கே வந்து வில்லுப்பாட்டு போடுவோம். கூத்து எனக்கு சுப்பு ஆர்வம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க ஃபேமிலியோட வில்லுப்பாட்டிக்கு போடுவோம். நாட்டியங்கள் எல்லாமே போடுவோம். அண்ட் நான் என்னுடைய டிசம்பர் மியூசிக் சீசனில் எங்கள் பாரத் கலாச்சாரில் நானும் என் பொண்ணு என் ஒய்ஃப் தான் அதில் மெயின் ட்ரஸ்ட். இது நல்ல சினிமா சாங்ஸுக்கும் என்கரேஜ்மெண்ட் கொடுப்போம். சினிமாவை ஒதுக்கக்கூடாது, அதுலேயும் நல்ல மியூசிக் இருந்திருக்கு. இன்னைக்கு வரும் சத்தமாக இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ராகம் பேஸ் பண்ணி நல்ல அழகான இதெல்லாம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் கொண்டுட்டே இருப்போம், ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கோம் மக்களுக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி வச்சுக்கலாமா சார்? நான் கேட்குறேன், உங்களுக்கு அது யார் ஞாபகம் வருது, உங்களுக்கு யார் அதில் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். உங்களோட ஃபேவரட் நாடக கலைஞர், நம்ம ஆல்ரெடி பேசணும், ஃபேவரட் அப்படின்னு வந்து நிற்கிறேன். எனக்கு டக்கு சஹஸ்ரநாமம். எஸ்வி சார் 2 பேர் சொல்ல, எஸ்வி சஹஸ்ரநாமம் அண்ட் TK சண்முகம். நாடக இயக்குனர், இவரோட டைரக்ஷன் ரொம்ப பிடிக்கும் நாடகங்கள்ல. நான் அதிகமாக மற்ற இயக்குநர்கள் நடிப்பில் நடிச்சதில்லை. நான் வந்து எங்கள் அப்பா அப்புறம் ARS எங்கள் ட்ரூப்போட இயக்கம் எனக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஃபிலிம் டைரக்டர் அந்த வரிசையில் உங்களோட ஃபேவரட், இவர் என்னோட ஃபேவரட் இது ஒருத்தரை சொல்லவே முடியாதுமா. இல்லை சார், ஒன்று தான், ஏதாவது ஒன்று அப்படின்னா நீங்கள் பாலு மகேந்திரா சொல்லுங்கள். நம்பர் 1 அவர் தானா? நம்பர் 1 அவர் இருக்கார். ஓகே சார். உங்களோட ஃபேவரட் ஹீரோ? ஒரே ஆள் தான், 1 to 100 சிவாஜி. நீங்க அப்படி ஃபேவரட் 1 2 3 4 5 எண்ணிட்டே போனாலும் சிவாஜி தான். சரி, இப்போ இருக்கிற அந்த வெரைட்டி வேற யாராவது கொடுக்கட்டும்,
அதுக்கப்புறம் நான் அடுத்த அது மாற வேணாம். இப்போ இருக்கவங்க யாருக்காவது ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும், அந்த லிஸ்ட்ல இருக்காங்க. கமல் சொன்னேன். அப்புறம் 2-3 பேர் இருக்காங்க இப்போ இருக்கு. நான் சமீபத்தில் பார்க்கல, பட் ரொம்ப இன்டென்ஸாக ரோலுக்குள்ளே இறங்கி பண்ணுறது விக்ரம் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். நாங்களே பண்ணோமே இந்த தெய்வ திருமகள், பிரில்லியண்ட்டாக பண்ணாது. ஹி கெட்ஸ் இன் டு ரோல் வெரி வெல். அண்ட் இப்போ எனக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா ஆரம்பத்தில் எனக்கு அவர் பிடிக்காது, என்ன வெறும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு. இன்றைக்கி பெரிய பர்ஃபார்மராக இருக்கிறது தனுஷ். தனுஷ் இஸ் நவ் நோன் ஃபார் இஸ் பர்ஃபார்மன்ஸ். நிறைய டேலண்ட் உள்ள ஒரு ஆள். நான் மாநாடுக்காக சொல்ல சிம்பு. இன்னும் சிம்புவை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணல. உங்களோட ஃபேவரட் ஹீரோயின் ஆல் டைம் ஹீரோயின் சாவித்ரி. அவங்க தான், சேஞ்சஸே இல்லை. சேஞ்சஸ் இப்போ நியூவில் ஏதாவது? இப்போ எனக்கு அப்புறம் ஸ்ரீதேவி நான் நிறைய நடித்ததுனால ஸ்ரீதேவி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு டிவி சீரியல் ஒரு 1 month நான் ஒர்க் பண்ணேன். அவங்களோட சிம்ரன், வெரி கேப்பபிள் ஆர்டிஸ்ட். நோ டவுட் அபவுட் இட். ஓகே சார். ஃபேவரட் காமெடியன்? நாகேஷ். அதுவும் 1 to 100. அவர் தான் 1 to 100 இங்கே தமிழ்நாட்டில், இந்தியாவில். ஓகே சார். ஃபீமேல் காமெடியன் ஆச்சி. நான் அவங்களோட தான் நிறைய நடிச்சிருக்கேன். நீ வேற ஏதாவது ஆப்ஷனில் வைக்க மாட்டீங்கன்றது யோசிச்சுட்டு வந்தேன். பட் நான் அவங்களுக்கு ஒரு க்ளோஸ் செகண்ட் கொடுக்கறது, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் நிறைய நடிச்சதுனால வனிதா. நல்ல டைமிங் உள்ள ஆர்டிஸ்ட். அப்போ டக்குன்னு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிட்டா, அவ்வளோதான், வேற ஒன்று. ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? நம்பர் 1 MSV. ஓரளவுக்கு அதுக்கு ஈக்குவலாக நான் ரசிக்கிறது இளையராஜா அவர்களோட. ஏன்னா நான் கூட வாசிச்சிருக்கேன். பட் அதான் சொன்னேன், MSC மறுபடியும் மூலவர் கோயிலில் உள்ள இருக்கிற விக்கிரகம், அது கீழே அந்த தங்கத்தில் இருக்கிற விக்கிரகம் வெளியில் ப்ரொசஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க, அது இளையராஜா. ஓகே சார். குணச்சித்திர நடிகரா உங்களோட ஃபேவரட் லிஸ்ட்டில் இருக்கு? ரங்காராவ். ரங்காராவ் கேன் சேலஞ்ச் அ ஹாலிவுட் ஆக்டர். இதில் ரஜினி சார், கமல் சார் அவங்களோட மூவியில் இந்த 2 படங்களில் எந்த படம் உங்களுக்கு அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க? தில்லுமுல்லா இல்லை சிம்லா ஸ்பெஷலா? இந்த 2ல் யூஸ் பண்ணால் நான் சிம்லா ஸ்பெஷல் தான் சொல்லுவேன். பிகாஸ் நான் அதுதானே நான் நடித்தேன். எனக்கு தில்லுமுல்லை பற்றி பார்த்ததோடு சரி. பட் ஐ தரோலி என்ஜாய்ட் பர்ஃபார்மிங் இன் சிம்லா ஸ்பெஷல். லாட் ஆஃப் ஃபன். அதனால அது ஏன்னா எல்லாம் நம்ம முக்தா சீனிவாசன் நம்ம வேவ் லெங்த் உள்ளவர், எழுதின விசு நம்ம ட்ராமா ஆர்டிஸ்ட்டு, கூட கமல். அப்புறம் தளபதியா இல்லை நாயகனா? நாயகன் தான். சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன்? தோ 2மே ஒரிஜினல் கிடையாது. நாயகன் இஸ் பேஸ்ட் ஆன் காட்ஃபாதர், தளபதி இஸ் பேஸ்ட் ஆன் மகாபாரதம். பட் நாயகனோட டெல்லிங் கொஞ்சம் பெட்டராக இருந்ததுன்னு என்னோட ஃபீலிங். பாஷாவா இல்லை தேவர் மகனா? 2மே ஈக்குவலாக சொல்லுவேன், டெஃபினட்டாக சொல்லுவேன். தேவர் மகன் பிகாஸ் அந்த ஜெயண்ட் மாதிரி பண்ணார் அதில் சிவாஜி கணேசன். இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் எனக்காடா நடிப்பு தெரியாது, பாருங்கடா, சவால் விட்ட போடாது. இல்லை 2த்துல ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணும், பாஷாவா இல்லை? அது சூஸ் பண்ண முடியல அது 2க்குள்ளே. ஏன்னா 2மே ஐகானிக்காக இருந்தது. ஓகே. பட் நீங்கள் ரஜினி படத்தில் எது பெஸ்ட்டுன்னு சூஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்க, நான் பாஷா சொல்ல மாட்டேன். அப்படியா? நல்லவனுக்கு நல்லவன் தான் சொல்லுவேன். ஐ லவ் தட் பிக்சர். ஐயோ, அது லிஸ்ட்டில் வைக்கல நான். படையப்பாவா இல்லை விருமாண்டியா? படையப்பா டெஃபினெட்லி. விருமாண்டி கொஞ்சம் எனக்கு ஒரு டார்க்காக ஒரு க்ளூமியாக இருந்தது. ஓகே எனக்கு பட்டது. ஓகே. லாஸ்ட், சிவாஜியா இல்லை இந்தியனா? ஐ என்ஜாய்ட் சிவாஜி மோர். இந்தியனை விட. ஓகே. சம்ஹவ் மோர் ஃபன் இன் இட்ன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஓகே சார். ஒரு ஆளை பற்றி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள். கமலஹாசன் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லுங்கள். சினிமா இன்ஜினியர். ரஜினிகாந்த்? என்றும் அன்றும் சூப்பர் ஹியூமன் பீயிங். ஆக்டர் விஜய்? யங்ஸ்டர் வித் அ லாட் ஆஃப் டேலண்ட், கரெக்ட் ட்ராக்கில் போகணும். ஓகே. பொலிட்டீஷியன் விஜய் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, தெரிஞ்சுக்க விரும்பலை. அப்போது தமிழ் சினிமா எப்படி இருந்தது? கதை அம்சம், பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக பெட்டராக இருந்தது. இப்போ தமிழ் சினிமா டெக்னிக்கல், டெல்லிங் விதம், அதெல்லாம் எவ்வளோ சுப்பீரியராக இருக்குது. தேட்டரா இல்லை சினிமாவா? நாடகம் தான். நீங்கள் 1 to 100 நாடகம், 101 சினிமா. காமெடியா இல்லை கேரக்டர் ரோலா? நீங்கள் ஒரு 15 வருஷம் முன்னாடி கேட்டிருந்தீங்கன்னா காமெடின்னு சொல்லிருப்பேன். இப்போ கேரக்டர் தான். இப்போ இருக்கிற காமெடி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு அவ்வளோவா அதில் புரிய மாட்டேங்குது. பட் இன்றைக்கும் இந்தியாவில் தமிழ் தான் காமெடிக்கு பெஸ்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ இந்த ஹீரோஸோட சம்பளம் பற்றி உங்களோட தாட் என்ன? கொஞ்சம் அஸ்ட்ரோனாமிக்கலாக தான் இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள்லாம் அப்படி வாங்கலாம். அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் பெட்ரோல் விற்ற வேலைக்கு இன்றைக்கி சம்பளம் வாங்கலை, இன்றைக்கி தங்கம் விற்கிற வேலைக்கு சம்பளம் வாங்கினாங்க. இதெல்லாம் நாங்களாம் அனுபவிக்கவே இல்லை. இன்ஃபேக்ட் பட்ஜெட்டுக்கு காரணமே, மெயின் சோர்ஸ் ஆஃப் த பட்ஜெட்டை சம்பளம் தான். பட்ஜெட் எகிர்றது. ஓகே. நீங்கள் மற்றதெல்லாம் காமன் தானுங்களே. ஆல்மோஸ்ட் மேக்கிங் ஆஃப் த ஃபிலிமில் நம்பர் ஆஃப் டேஸ் எவ்வளோன்னா அந்த நம்பர் ஆஃப் டேஸை பொறுத்து அண்ட் ஃபெசிலிட்டிஸை பொறுத்து வரும். எங்கே ஏறுதுன்னா ஆர்டிஸ்ட் சம்பளத்தை வச்சது. ஒன் டைரக்டர் யூ ஸ்டில் வாண்ட் டு ஒர்க் வித், இவரோட ஒர்க் பண்ணணும் இந்த டைரக்டரோட அப்படின்றது இன்னும் இருக்கா?
இறந்து போன ஒரு டைரக்டரோட ஒர்க் பண்ண முடியலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. ஒரு ஹிந்தி டைரக்டர் ஓகே ரிஷிகேஷ் முகர்ஜின்னு, ஓகே 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 மாஸ்டர் டைரக்டர். ஓகே அக்காஸ் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது, அது வேற விஷயம். பட் சொல்லணும்னு சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஆல் தி யங் டைரக்டர்ஸ் ஐ எம் ஒர்க்கிங். நீ எல்லாம் சீனியர் டைரக்டர்ஸ் நான் எல்லாருமே ஒர்க் பண்ணியாச்சு. இது ஏதாவது விருப்பம் இருக்கா இல்லை இவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு இருக்கு உங்க படங்கள் பார்த்து? நான் மிஸ் பண்ணது ஒன்றும் தப்பு, யாரும் மிஸ் பண்ணதா தெரியல எனக்கு. நீங்கள் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் பேர் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஆட்லி அவங்க அதெல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க டைப் ஆஃப் ஃபிலிம்ஸே வேறு. எனக்கெல்லாம் அதில் ரோல் இருக்குமானே தெரியாது. அவங்க வேறு மாதிரி படங்கள் பண்ணுறாங்க, கான்ட்ரவர்ஷியலாக ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்க்கு என் ஃபேஸ் ஷூட் ஆகாதுன்னு இருக்கலாம். ஓகே ஓகே என்னால் நடிக்க முடியாதுன்றது இல்லை, எதுவும் என்னால் நடிக்க முடியும். அது அந்த அவங்களுக்கு கேரக்டர் தெரியாது. எழுதுறது இல்ல, ப்ராபப்ளி என்னுடைய ஃபேஸுக்கு அந்த மாதிரி சூட் ஆகாதுன்றது தான். ஓகே. ஒரு அட்வைஸ் டு யங் ஆக்டர்ஸ், உங்களுடைய ஒன் அட்வைஸ். லவ் யுவர் ஒர்க். சிவாஜி சார் உங்களுக்கு சொன்ன மாதிரி லவ் யுவர் ஒர்க். எது பண்ணாலும் ஓகே லவ் பண்ணுங்க. அதெல்லாம் வந்து பணம்ங்கிறது அப்புறம், ஓகே. முதல்ல அந்த ஒர்க்குக்கு உண்டான சின்சியாரிட்டியை கொடுங்க, தானாக முன்னுக்கு வருங்க. சிவாஜி சாரினுடைய 10 படங்கள் சொல்கிறேன் சார், நீங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் சார். எந்த கேட்டகரியில் 1 to 10 வைக்கிறீங்க அப்படின்றது. பராசக்தி 5 or 6 தான். இல்லை ஏதாவது 5 or 6 தான்? 6ன்னே வச்சுங்க. ஓகே. வீரபாண்டிய கட்டபொம்மன் அது நம்பர் 3. ஓகே. முதல் மரியாதை. முதல் மரியாதை 4. ஓகே. பாசமலர் 2. ஓகே. தெய்வ மகன் அதுவும் 2. இல்லை அது வந்து அதெல்லாம் அப்போ சார். பாசமலர் 2ல வச்சுட்டீங்க சார், வேற ஆப்ஷன் வேற ஆப்ஷன் 7க்கு மேலே 2.5. எந்திரன் 2.0 3.0 பண்ணலாம், இது வச்சுங்க. 7க்கு மேலே சொல்லுங்க சார். 7க்கு மேலே அது இறக்க முடியாது, ரொம்ப தப்பு. அப்போ வேற எதையாவது இறக்கிட்டு தான் நான் சொல்லுவேன். அதுதான் ஆப்ஷன் முடிஞ்சிருச்சு. ஆமாம். வியட்நாம் வீடு. அது 5 கூட வைக்கலாம். அது 5ல 2 வச்சுட்டீங்க நீங்க. இல்லை 5ல 1 தானே சொன்னேன். ஆமாம் 2 வைக்கிறீங்களே இப்போ திரும்ப வியட்நாம் வீடு. அது நீங்கள் 6 இருக்கலாம். கர்ணன் ஐயோ அது எங்கேயோ இருக்குதே. 7 சொல்லிட்டேனா? இல்லை 7. ஓகே. நான் நியாயமாக மேலே வைக்கணும், பரவாயில்ல. தேவர் மகன்லாம் 8. ஓகே ஓகே. பலே பாண்டியா ஃபேவரட் படத்தை கொடுத்து எனக்கு 8 சொல்லிடாரு. இதெல்லாம் முதல்ல சொல்லு. நம்பர் 1 இன்ன வரைக்கும் நீங்கள் எதுவுமே சூஸ் பண்ணல. நம்பர் 1க்கு நீங்கள் நான் அந்த பேரே வரல. ஐயோ அப்போ நான் எழுதுன படம் இல்லை, நீங்கள் லிஸ்ட்டில் வரல. இல்லை நாங்கள் எழுதுன லிஸ்ட்டில் நீங்கள் நம்பர் 1 கொடுக்கல. பலே பாண்டியா தான் கடைசியாக வச்சுருந்தேன். இல்லை அப்படி இல்லை, என்னுடைய நம்பர் 1 லிஸ்ட் வருது படிக்காத மேதை. ஓ அந்த நாள் சொல்லுவீங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். படிக்காத மேதை. ஓகே. ஏன்னா அதில் அவர் நடிக்கலை, 3 அவர் அந்த ரங்கனா வாழ்ந்தார். அதனால நம்பர் 1. ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக யாரும் இன்னும் இந்தியாவில் பண்ணல, ஹாலிவுட்லேயும் பண்ணல அந்த பர்டிகுலர் ரோல். ஓகே. நிச்சயமாக சார், உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்து தேங்க்யூ.